உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாய் இருக்க கடவாய். என்னவா இருக்க கடவாய்? உத்தமனாய் எப்படி இருக்கணும்? உத்தமனாய் இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக எப்படியா இருக்கணும்? உத்தமனாய், உத்தமியாய் நீ இருக்க வேண்டும். யாருக்கு முன்பாக? அல்லேலூயா. ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு முன்பாக உத்தமனாய் வாழ்ந்துடலாம், ஒருவேளை உத்தமனை போல நடிக்கலாம். நம்முடைய உறவுகளுக்கு முன்பாக, நம்முடைய நண்பர்களுக்கு முன்பாக, நமக்கு அறிமுகமானவர்களுக்கு முன்பாக, தெரிந்தவர்களுக்கு முன்பாக, எஜமானுக்கு முன்பாக ஒரு உத்தமியாக, ஒரு உத்தமனாக நாம் வாழ்வதை போல நடித்து விடலாம், இல்லை வாழலாம். ஆனால் இந்த ஆண்டவராகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ எப்படி வாழணுமா? அவரிடத்தில் நீ நடிக்கவே முடியாது, நீ ஏமாற்றவே முடியாது, உத்தமனை போல நீ ஒரு நாடகம் பண்ணவே முடியாது. அவர் கரெக்டா உன்னை கண்டுபிடித்து விடுவார். நீ யார், நீ எப்படிப்பட்டவன், நீ எதை யோசிக்கிறவன், எதை செய்கிறவன், இனி எதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படி என்பதை அவர் சரியாய் சொல்லிவிடுவார். உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ எப்படியா இருக்க கடவாய்? உத்தமனாய் இருக்க கடவாய்.